தினமும் ஒரு வீட்டு கேட்டு முன்னாடி ஒரு நாய் எட்டி எட்டி பார்க்குது. அந்த வீட்டோட முதலாளி அந்த நாயை பார்க்குறாரு. என்னடா நம்ம நாய் வளர்க்குற வேலையே இல்லை, ஆனால் நம்ம வீட்டு முன்னாடி புதுசாக ஒரு நாய் எட்டி பார்க்குது. பார்க்குறதுக்கு நல்லா பெரிய எடுத்து நாய் மாரி குழு குழுன்னு இருக்குது, கழுத்தில் பெல்ட்டெலாம் கட்டியிருக்கு, பார்க்கவே அழகாக இருக்குது. இந்த நாய் என்ன மிஸ் ஆகிடுச்சா, இல்லை தடமாறி வந்துருச்சா, இல்லை வீடு மறந்து போயிட்டு நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. ஆனால் அந்த நாய் அந்த முதலாளியை எட்டி எட்டி பார்க்குது கேட்டு வெளியில் நின்றுக்கிட்டு. அதுக்கப்புறம் அந்த நாயை கையசைக்கிறாரு அந்த வீட்டு முதலாளி. அந்த நாய் கேட்டை திறந்துட்டு உள்ளே ஓடி அவரை சுற்றி சுற்றி ஓடிடுது. அவரும் அந்த நாயை என்னடா நம்ம மேலே பாசமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தடவி கொடுக்குறாரு. அந்த நாயும் அவரை சுற்றி சுற்றி அவர் காலை நக்குது. நக்குனதும் உடனே அந்த நாய் ஓடி போயிட்டு அவர் மாடி படிக்க கீழே போயிட்டு படுத்து தூங்கிடுது. உடனே முதலாளி ஷாக் ஆகுறாரு. என்னடா செத்த நேரம் தான் சுற்றி சுற்றி வந்துச்சு, நம்மளை நக்குச்சு, பாசமாக என்னமோ ரொம்ப நாளாக நம்ம வளர்த்த மாதிரி நம்ம மேலே இவ்வளோ பாசமாக இருந்துச்சு, மறுபடியும் ஓடி போய் மாடி படிக்கடியில் படுத்து தூங்குது. சரி விடு, அது அசதியாக இருக்கும் போல இருக்கு, தூங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஆஃபீஸுக்கு கிளம்பிடுறாரு. எப்படி குளிச்சுட்டு சாப்பிட்டுக்கிட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு ஆஃபீஸ் கிளம்புறாரு. கிளம்பும்போது அந்த வீட்டு வேலையாளர்கிட்ட சொல்லிட்டு போகிறாரு, இந்த மாதிரி இந்த நாய் வந்திருக்குது, எங்கேருந்து வந்துச்சு யார் நாயின்னு தெரியல, ஆனால் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது, நல்ல நாயாக இருந்தால் நம்மளே கூட வளர்த்துக்கலாம், அந்த நாய்க்கு சாப்பிட்றதுக்கு எதுனா கொடு, நான் ஆஃபீஸ் போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ஆஃபீஸ் கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் இந்த வேலையாள் பார்த்து அந்த நாயை பார்க்குறாரு. சரி, இது தூங்கி எழுந்ததும் நம்ம சாப்பாடு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மற்ற வேலையை பார்க்குறாரு. அதுக்கப்புறம் இந்த நாய் மதிய டைமில் எழுந்திரிச்சு யார்ட்டுமே எதுவுமே யார் கண்ணுலேயும் படாத அந்த நாய் ஓடி போயிடுச்சு. ஓடி போனதும் அதுக்கப்புறம் அந்த முதலாளி சாயந்தரம் ஆஃபீஸ் முடிஞ்சு வராரு. வந்த உடனே அந்த நாயை தான் பார்க்குறாரு. எங்கடா நாய் படுத்துருந்துச்சே காணோம், சரி எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வேலையால் கூப்பிட்டு கேட்குறாரு. நாய் ஒன்று வந்துச்சே, எங்கே படுத்துருந்துச்சு, சாப்பாடு எதை கொடுத்தியா, எங்கே நாய் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஐயா, நான் இங்கே அந்த நாய்க்கு மத்தியானம் சாப்பிட்றதுக்கு எதாவது கொடுக்கலான்னு வந்தேன், ஆனால் அந்த நாயை காணுங்கய்யா, மத்தியானமே எழுந்திரிச்சு ஓடிடுச்சுங்க ஐயா அப்படின்னு சொல்லி அந்த வேலையால் சொல்கிறான். அதுக்கப்புறம் சரி விடு, அந்த நாய் எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரில, போயிடுச்சு, சரி அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையால் சொன்னதும் முதலாளியும் விட்டுட்டார். அதுக்கப்புறம் என்னடானா மறுநாள் காலையில் 9 மணிக்கு அதே மாதிரி இந்த கேட்டுக்கிட்ட அந்த நாய் நிற்கிது. இதை பார்த்து அந்த முதலாளி ஏடா நேற்று வந்த மாதிரி இன்றைக்கே வந்திருக்குதே, எங்கே போயிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. அதே மாதிரியே அந்த நாயை கையசைக்கிறாரு. ஓடி அந்த முதலாளியை சுற்றி சுற்றி வருது. சுற்றி வந்தது காலை நக்கிட்டு மறுபடியும் மாடி படிக்க அடியில் போயிட்டு படுத்து தூங்குது. என்னடா அது, நேற்று இந்த மாதிரி தான் பண்ணிச்சு, இன்றைக்கி இந்த மாதிரி தான் பண்ணுது, என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. சரி எது வரந்தாலும் இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அந்த வேலையாளர்கிட்ட சொல்லிவிட்டு இந்த நாய் எழுந்துருச்சுன்னா சாப்பிட்றதுக்கு எதனா கொடு அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ஆஃபீஸுக்கு போயிடுறாரு. ஆஃபீஸுக்கு போனதுக்கப்புறம் இந்த வேலையில் சாப்பிட்றதுக்கு எதை கொடுக்கலான்னு சொல்லிட்டு அந்த நாய்கிட்ட வராரு. அதே மாதிரி மத்தியானம் அந்த நாயை காணோம். அந்த நாய் மறுபடியும் ஏஞ்சி ஓடி போச்சு. மறுபடியும் ஆஃபீஸ்லேருந்து கேட்குறாரு வேலையாளுக்கிட்ட, நாய் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது, ஐயா அந்த நாய் மதியமே ஏஞ்சி ஓடிடுச்சுங்க ஐயா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சரி ஓகே விடு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சாதாரணமாக விட்டுட்டார். அதுக்கப்புறம் மறுநாளும் காலைல 9 மணிக்கு அதே மாதிரி கேட்டு முன்னாடி நின்றுக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருந்திருக்கு. உடனே இந்த வீட்டு முதலாளிக்கு சந்தேகம் வந்துருச்சு, இந்த நாய் எங்கே போகுது, எங்கேருந்து வருது, படுக்குது தூங்குது, மறுபடியும் மத்தியானம் காணுங்கிறான் வேலையால், எங்கேருந்து தான் வருது, யார் விட்டு நாயாக இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. சரி என்ன தான் பண்ணுறதுன்னு பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கையாசிக்கிறாரு. அதே மாதிரி அந்த நாயே ஓடி வருது. ஓடி வந்ததும் இவரை சுற்றி சுற்றி தன்னுடைய அன்பை காட்டுது. அதுக்கப்புறம் ஓடி மாடிப்படி அடியில் படுத்து தூங்கிடுது. தூங்குனதும் இவருக்கு ஒரு ஆச்சரியம், இந்த நாயை முதல்ல எங்கேருந்து வருதுன்னு கண்டுபிடிக்கணுமே, இதோட 3ஆவது நாளாக வருது அப்படின்னு சொல்லிட்டு வேலையாளர்கிட்ட கூப்பிட்டு ஸ்ட்ரிக்டாக சொல்கிறாரு, நான் ஆஃபீஸ் போயிடுவேன், இந்த நாயை எந்த வேலை எப்படி கிடந்தாலும் இந்த நாய் எங்கேருந்து வருது, எங்கே ஏஞ்சி போகுது, யாருடைய நாயின்னு நீ இன்னைக்கு கண்டுபிடிக்கணும், எந்த வேலை எப்படி இருந்தாலும் இதான் உனக்கு முதல் டியூட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. வேலையாலும் சரி இது நம்ம எந்த வேலை எப்படி கிடந்தாலும் இதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாய்க்கு தெரியாத ஒளிஞ்சிருக்கிறாரு. ஒளிஞ்சிருந்து பார்க்குறாரு. இந்த நாய் அதேமாரி மத்தியானம் எழுந்திரிச்சு ஓடுது. பின்னாடியே வேலையாலும் ஓடுறான். ஆனால் அந்த நாயோட வேகத்துக்கு இந்த வேலையாளால் ஈடு கொடுக்க முடியல. இந்த நாய் சந்தாக பூந்து நல்லா வேகமாக ஓடி போய் சேர்ந்துருது. வேலையாள் கண்ணுக்கே தெரியாமல். வேலையாலும் மூச்சு வாங்கி போயிட்டு
அப்பா இது என்னடா இவ்வளோ வேகமாக வருது, எங்கே போச்சுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வீட்டுக்கு வந்துடுறான். முதலாளியும் வந்து கேட்குறாரு, என்னப்பா நீ கண்டுபிடிச்சியா நாய் எங்கே போச்சு, யாருடைய நாயின்னு கண்டுபிடிச்சியா அப்படின்னு சொல்லி முதலாளி கேட்குறாரு. கேட்கும் பொழுது, ஐயா அது போகிற வேகத்துக்கு என்னால் வந்து போக முடியலங்க ஐயா, அது சரியான வேகத்தில் போயிடுச்சுங்கய்யா அப்படின்னு சொல்லினான் வேலையாலும். அதுக்கப்புறம் சரி போட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டு முதலாளியும் வந்து விட்டுறாரு. மறுநாளும் காலையில் 9 மணிக்கு அந்த கேட்டு முடி வந்து அந்த நாய் நிற்கிது. நின்னதும் இவருக்கு வந்து ஒரு ஐடியா தோணிடுச்சு. எப்படின்னா, இந்த நாயை நம்ம எப்படியாச்சும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதேமாரி கையை அசைக்கிறாரு. அந்த நாய் உள்ளே வருது, இவரை சுற்றி வருது, தூங்குறதுக்கு போகுது. அந்த நாய் மாடி படிக்க கீழே படுத்து தூங்கும் பொழுது அந்த நாய் கழுத்தில் இருக்கிற பெல்ட்டில் ஒரு சீட்டில் எழுதுறாரு, இந்த நாய் யாருடைய நாய், இது வந்து டெய்லியும் இங்கே வந்து காலைல தூங்குது, மத்தியானம் ஏஞ்சி ஓடி போயிடுது, இது யாருடைய நாயின்னு கொஞ்சம் பதில் எழுதி அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாய் கழுத்தில் இருக்கிற அந்த பெல்ட்டில் ஒரு சீட்டை கட்டி விட்டுறாரு. அப்புறம் அந்த நாய் வந்து மதியம் எப்பயும் போல் எழுந்திரிச்சு ஓடிடுது. ஓடினோடனே போயிட்டு மறுநாள் வந்து அந்த நாய் திரும்ப இன்னொரு சீட்டோடையே வருது, பதில் சீட்டோடய அந்த நாய் வருது காலையில். இதை பார்த்த முதலாளி வந்து சரி நம்மளுக்கு வந்து பதில் அனுப்பியிருக்காங்க அந்த சீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாயை வந்து கூப்பிட்டு அந்த சீட்டில் இருக்கிறத யாருடைய நாயை என்ன பதில் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு அந்த சீட்டை பிரித்து படிக்கிறாரு. படித்ததுமே அந்த வீட்டு முதலாளி வந்து அப்படியே விழுந்து புரண்டு சிரிக்கிறாரு. சிரித்ததுமே வந்து அந்த வேலையாளுக்கு வந்து ஒரே ஆச்சரியமாயிடுச்சு. அப்படி என்ன தான் எழுதியிருக்கு அந்த சீட்டில், இவர் ஐயா வந்து எழுதி அனுப்புனார், அதுக்கு பதிலுக்கு வந்து என்ன எழுதியிருக்காங்க, என்ன இந்த மாதிரி விழுந்து சிரிக்கிறாரு, ஐயா எனக்கும் கொஞ்சம் சொல்லுங்கய்யா, நானும் தெரிஞ்சுக்கணும் ஆர்வமாக இருக்குது அப்படின்னு சொல்லி வேலையாள் கேட்குறான். அப்போ தான் வந்து அந்த வீட்டு முதலாளி சொல்கிறாரு, இந்த சீட்டில் என்ன எழுதியிருக்குன்னா, அன்புடையருக்கு வணக்கம், இந்த நாய் என்னுடைய நாய் தான், இந்த நாய் வந்து தூங்கி வந்து பல வருஷம் ஆயிடுச்சு, அதுக்கு காரணம் வந்து என் பொண்டாட்டி தான். தினமும் என் பொண்டாட்டியோட காட்டு கூச்சல் தாங்க முடியாமல் சத்தம் இந்தமாரி சண்டையால் இந்த நாய் வந்து தூங்கி பல வருஷம் ஆயிடுச்சு. அதனால தான் வந்து டெய்லியும் உங்கள் வீட்டில் வந்து நல்லபடியாக தூங்கிட்டு நிம்மதியாக வருதுன்னு நான் அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ வந்து ஒரு பின்குறிப்பு என்னன்னா, நானும் வந்து தூங்கி பல வருஷம் ஆகுது, என் பொண்டாட்டியோட காட்டு கூச்சல் தாங்க முடியாமல் நிம்மதியாக தூங்கி பல வருஷம் ஆகுது, நானும் உங்கள் வீட்டுக்கு வந்து தூங்கிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீட்டில் எழுதியிருந்துச்சு. இதை பார்த்த உடனே அந்த வேலையாலும் விழுந்து சிரிக்கிறாரு. ஜஸ்ட் இது வந்து ஒரு ஃபன் ஸ்டோரி தாங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.